பிறந்து மொழிபெயன்று பின்னலாங்காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தே நிறந்திகளும் மைஞான கண்டத்து வானோர் பெருமானே ஞான தீர்ப்பத்திடர். இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே இன்றிரக்கம் செய்வான். இறைவனே எந்தாயன இறங்கும் எங்கள் மேல் வெந்துயர வந்தால் அது மாற்றுவான். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம். அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். காரைக்காலுடைய வரலாற்றிலேயே பெரிய புராணத்தில் கன்னி நாட்டினோர் பட்டினம் சென்றான் என்றுதான் காரைக்கால் சென்றார் என்று வருகிறார். அந்த கன்னி நாட்டினோர் பட்டினம் எது என்பது 25 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து அது தற்போது அழைக்கப்படுகின்ற குலசேகரப்பட்டினம் தான் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றோம். அந்த அவர் வாழ்ந்த பரமதத்தன் வாழ்ந்தது சிதம்பர செட்டி தெரு என்ற நடுத்தெருவில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்ந்த இல்லத்தை தற்பொழுது புனிதவதி பரமதத்தன் நினைவகமாக உருவாக்கி இருக்கின்றோம். இந்த உலகத்தமிழ் அந்தாதி திருவிழாவை முன்னிட்டு அவர் வாழ்ந்த தெருவு சிதம்பர செட்டி நடுத்தெருவில் இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த இல்லத்தில் புனிதவதி பரமதத்தன் நினைவகமாக அதை அமைத்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். காரைக்கால் அம்மையார் அவர்கள் ஊர் முகப்பிற்கு வந்தவுடன் இந்த இடத்தில் இருந்துதான் கணவன் அவருடைய மனைவி உமாவதி என்ற மனைவி மகள் புனிதவதியை அழைத்து கொண்டு ஊர் முகப்புக்கு சென்று காரைக்கால் அம்மார் காலில் விழுந்திருக்கின்ற செய்தி இங்கே இருக்கின்றது. அதைத்தான் அவர் வாழ்ந்த இல்லம். இதான் அந்த தெரு சிதம்பர செட்டி தெரு என்ற நடுத்தெரு, தற்பொழுது இப்போ நடுத்தெரு என்று அழைக்கப்படுகிறது. அந்த தெருவை தான் தற்பொழுது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இதை நம்மளுடைய நெறி இல்லற நெறி. ஆகவே இல்லற ஆதீனமாக இருக்கக்கூடிய வேளாக்குறிச்சி ஆதீனம் அவருடைய துணைவியாரையும் அதில் அந்த புகைப்படத்திற்கு கீழே போட்டிருக்கின்றோம். இதான் அவர் வாழ்ந்த சிதம்பர செட்டி தெரு என்ற நடுத்தெரு. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். சிதம்பர செட்டி தெரு என்ற நடுத்தெரு. இதில் இல்லறம் தான் நம்மளுடைய அடிப்படை கொள்கை, தமிழுடைய அடிப்படை கொள்கை. ஆகவே அந்த வேளாக்குறிச்சி அதனோட துணைவியார் படங்களையும் அதிலே போட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே புனிதவதி சித்தர் சாமி காட்டும் மடமும் இல்லற மடமாக செயல்பட வேண்டும் என்பதை வழிகாட்டுதலாக வைத்து இதை செய்து கொண்டிருக்கின்றோம். புனிதவதி சித்தர் சாமி காட்டும் மடம் புனிதவதி சித்தர் சாமி காட்டும் மடம் என்பது இங்கு பதிவு செய்து பணி செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். துணையென்றும் நின் பாதம் அல்லவா, அசுர தனை வென்று புகழ் கொண்ட வல்லவா. துணையென்றும் நின் பாதம் அல்லவா, அசுர தனை வென்று புகழ் கொண்ட வல்லவா. அழைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா, அழைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா. லைட் வெளிச்சத்துக்கு மனம் தன்னில் குற்றவா, அழைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா. என்னை நினைக்கின்ற மனம் தன்னில் குற்றவா. காரைக்கால் அம்மையார் பரம்பரையில் உள்ள செந்தில் காத்தான் செட்டி என்ற குறுநில மன்னருக்கு தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் முத்தனைந்த பெருமாள் பிள்ளை அவர்கள். அவருடைய சமாதி தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் திருச்செந்தூர் கோயிலை கட்டியவர்கள் காரைக்கால் அம்மையாருடைய பரம்பரை சார்ந்தவர்கள். அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு ராக்காலத்திற்கு இவர் தலைமை அமைச்சராக இருந்த காரணத்தினால் ராக்கால பூஜை இவர் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். இதை தொடர்ச்சியாக இவர் செய்து கொண்டு வந்தார்கள். பெரிய முருக பக்தர், நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கின்றார்கள். இவருக்காகவே முருகர், திருச்செந்தூர் முருகர் இரவு இவர் படுக்கை வீட்டிற்கு இரவு துயில் கொள்ள இவருடைய வீட்டுக்கே வந்து விடுவார். வயதான காலத்தில் நீ என்னை ரக்கால பூஜைக்கு வர வேண்டாம், நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று கூறி அங்கே வந்தார்கள். ஆகவே அது படுக்கை திருச்செந்திலாண்டவர் படுக்கை வீட்டு கோயில் என்று இருக்கின்றது.
அது சிதம்பர செட்டி தெருவில் அது என்ற நடுத்தெருவில் இருக்கிறது. இது அவருடைய சமாதி. இந்த சமாதியில் உலகத்தமிழ் அந்தாதி திருவிழா பங்குனி மாதம் 12வது நாள் திருவாதிரை வியாழக்கிழமை அன்று 26/3/2022 விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருவாதிரைக்கு அன்னதானம் அவர்கள் அங்கே நடைபெறுகிறது. பங்குனி திருவாதிரை அன்னதானம் நடைபெறுகிறது. அதைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். காலையிலேயே வந்து சாமிக்காட்டு மடத்தில் பொங்கலிட்டு குலதெய்வமாக பரமதத்தன் நினைத்து தங்களுடைய பெயர்தான் குழந்தைக்கு விட்டிருக்கிறேன் என்று சொன்னதனால் குலதெய்வ வழிபாட்டிற்கு என்ன சிறப்பு உண்டோ அதை அங்கே சாமிக்காட்டு மடத்திலே செய்துவிட்டோம். பகலிலே செய்து பொங்கலிட்டு காரைக்காலமையார் பதிகங்கள் முழுவதும் ஒளிபெருக்கி மூலம் தொடர்ச்சியாக ஒளிபெருக்கி செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து பங்குனி திருவாதிரையில் ஞானியார் சமாதியில் வைத்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் ஞானியார் சுவாமி அவர்கள் முருக பக்தர். கடைசி காலத்தில் இவர் சமாதியாகும்போது திருச்செந்தூர் முருகர் கோயிலே ஞானியார் உள் நுழைவது போலே காட்சி கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது அங்கே இருக்கிற போத்திமார்கள் ஞானியாரே இப்படி பண்ணிவிட்டாரே என்று கூறிக்கொண்டே இருக்கும்போது சிரித்து கொண்டே முருகரோடு ஒரு ஐக்கியமானது. இந்த சமாதி மிக